பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 6 முதலாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். 150 சங்கீதங்களிலே 7 சங்கீதங்கள் மனஸ்தாப சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பெனிடென்ஷியல் சாம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதில் இந்த முதலாவது பாவ மன்னிப்பின் சங்கீதம் தான் இந்த 6வது சங்கீதம். 6ஆம் சங்கீதம், இந்த சங்கீதமானது பாவ மன்னிப்பை கோரும் மனஸ்தாபத்தினுடைய சங்கீதமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேன்னு சொல்கிறான். பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, டேவிட் வாஸ் அஃப்ரைட் தட் காட் வாஸ் கோயிங் டு சேசன் ஹிம் இன் ஹிஸ் ஹார்ட் டிஸ்ப்ளஷர் என்று நினைக்கிறான். தேவன் நமக்கு ஒரு வேதனை உண்டு பண்ணி பாடுகளை கொடுத்து உபத்திரங்களை கொடுத்து தான் நம்மை சுத்திகரிக்கணும், பரிசுத்தப்படுத்தணும் என்று தாவீது நினைக்கிறான். தன்னை கூட அப்படி தான் அவர் செய்கிறாருன்னு நினைக்கிறான். பாருங்கள், ஆனால் God is not like that, but our God is the God of mercy and God of grace. நாம் ஆராதிக்கிற தேவன். ஆகவே whoever calls on the name of the Lord shall be saved. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள். ஸோ பாவ மன்னிப்பை இலவசமாக கொடுக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவ்வளோதான். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அதனால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடுற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார், நம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், நமக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய பகைஞர் எல்லாரும் வெட்கி தலைகுனி போகும்படியாக அவர்களை சடிலை தள்ளி போடுவார், நமக்கு மன்னிப்பை கொடுப்பார். நம்மை உபத்திரப்படுத்தி தான் மன்னிக்கிறவர் அல்ல. அதற்காகத்தான் இந்த பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார். நாம் பாடுபடக்கூடாது, நம்முடைய பாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்படக்கூடாது, நாம் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி நம்முடைய பாவங்களின் தண்டனைகளையும் சாபங்களையும் தண்டனைகளையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் நம்ம இலவசமாய் கிருபையினாலே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். பாருங்கள், ஆகவே சங்கீதக்காரனுடைய இந்த கலக்கங்களை பார்க்கிற பொழுது, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தை தண்டியாதையும் சொல்லி அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன், மன்னிக்கிற தேவன். அவரை மன்னித்தார், தாவீதை மன்னித்தார். பாருங்கள், தாவீதின் கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். ஆகவே இன்றைக்கு நமக்கும் அதே பாடம் தான். இன்றைக்கு நாமும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மனம் வருந்தி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை மன்னிக்கிறார், பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார், நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த 6ஆம் சங்கீதத்தை, பாவ மன்னிப்பின் சங்கீதத்தை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்ததற்காக கூடான கூடிய ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தும் இடத்தில் வருகிற பொழுது கர்த்தர் எங்களை தயவாய் மன்னித்து எங்கள் மேல் கிருபையையும் இரக்கத்தையும் காண்பித்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சத்துருக்கள் முன்பாக எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.